ஹாய், நேத்து எங்களோட கல்யாண நாள். என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? ஊர்லேருந்து வரும்போது அம்மா அதிரசம் மாவு மிக்ஸ் பண்ணியிருந்தத போட டைம் இல்ல. நீ வீட்ல எடுத்துட்டு போய் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு மாவ குடுத்துட்ருந்தாங்க. அதுல கொஞ்சம் மாவ எடுத்து தனியாவே வச்சுட்டேன். நாளைக்கு தேர்ஸ்டே வீட்டுக்காரோட தங்கச்சி வீட்டுக்கு முடிஞ்சா போவோம். அப்ப கொண்டு போய் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு இது சூடா சாப்பிட்டா பிடிக்கும். அங்க போய் போட்டு சாப்பிட்டுக்கலான்னு. மாவு கொஞ்சம் கெட்டியா தான் இருந்துச்சு. இதே மாதிரி இருக்கிறப்பயே போட்டோம்னா அதிரசம் நல்லா உடையும்னு சொல்லிட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். என்ன சூட இருந்ததும் நானும் அவருமா தான் ஒண்ணு ஒண்ணா பொறுமையா போட்டு எடுத்தோம். போட்டதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு 4-5 எடுத்து வச்சு கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். கல்யாண நாள் என்ன ஸ்பெஷல்னு சொல்லாமா? கல்யாண நாள் அப்படின்றதையே வீட்டுக்காரருக்கு அவங்க தங்கச்சி ஃபோன் பண்ணி விஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் நான் விஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இந்த அதிரசத்தை போட்டுட்டு இருக்கும்போது தான் சொன்னாரு, காலையில அவங்க தங்கச்சி ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டினா நான் மறந்துருப்பேன், யூஸ்வலாக தான் இருந்திருப்பேன்னு. அவர் அப்படித்தான்னு எனக்கு தெரியும். அதனால நானும் பெருசாக கண்டுக்க மாட்டேன். செலிப்ரேஷன் அப்படின்னும் போது ரொம்பலாம் பெருசாலாம் எதுவுமே செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டோம். எங்களுக்காக தோணும் போது வெளியில போவோம், தோணும் போது ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். முக்கியமாக அவருக்கு லீவ் நாளில் தான் இது எல்லாமே நடக்கும். இன்னைக்கு லீவ் கிடையாது. இதில் ஏற்கனவே ஊருக்கு போனது வேற லீவ் போட்டு போனோம். அதனால இன்னைக்கு வீட்லேயே பொழுத போக்கியாச்சு. ஒரு சின்ன மெமரிஸ்க்காக ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். டாட்டா.